நான்சென்ஸ். வணக்கம் சார். வணக்கம். ஊரில் உங்களுக்கு நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேயா? காற்று வாங்கிட்டு இருக்கு. இந்த பட்டு வீட்டுக்கு வந்த டாக்டர் தானே நீங்கள்? ஊருக்குள்ளே வரும்போதே காரை ராக்கெட் வேகத்தில் ஓட்டு வந்தீங்களே, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன பட்டணமா சார்? ஒரு சின்ன கிராமம், 4 தெரு நடுவில் ஒரு கோவில். எது நடந்தாலும் வெளியே வந்துடும், யார் என்ன பேசினாலும் தெரிஞ்சு போயிடும். இந்த ஊரில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்னது அது? கோவிலுக்குள்ளே ஷட்டில் இல்லாமல் போகணுமா? 6 மணி ஆச்சுன்னா கோவில் கதவை சாத்திடுவாங்களாம். எல்லாரும் பயமுறுத்துறாங்க, கல்வெட்டு அது இதுன்னு. அது என்னங்கிறது ஒரு புரியாத புதிர். அதை ஆராய எனக்கு டைம் இல்லை. அதனால தான் இந்த ஊர் விஷயத்தில் நான் ரொம்ப தலையிடுறது இல்லை. ஆனால் உங்கள் மாதிரி தான் அந்த பட்டர் பையன் மணி சுந்தரமும் இது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆதங்கப்படுறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது மிஸ்டர் ராமரத்னம். அவன் என் பிரசாதை லாக் பண்ணி வச்சிருக்கான். அவன் தங்க என் பிரசாதை மயக்கியே வச்சிருக்கான். பிரசாத் உங்களுக்கு என்ன வேணும்? அவன் எனக்கு பையன் மாதிரி. என் சீனியர் டாக்டர் கேரோட சன். அதான் ஆசிரமத்தில் பைத்தியமாக இருக்காரு. அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தவன நான் தான் மறுபடியும் இந்தியாவுக்கு வர சொன்னேன். அவங்க அப்பாவை கியூர் பண்ணி பிரசாதுக்கு என் திறமை என்ன நிரூபிக்கணும்னு இருந்தேன். அவர் என்னடான்னா ஊமச்சாமி ஆசிரமம் அது இதுன்னு இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான்சென்ஸ். நான் அவரை கியூர் பண்ணுவேன். I'll prove myself to the world. குருக்கு மிஞ்சின சிஷ்யனாக பார்க்குறீங்க. குரு அடக்கின சிஷ்யனானோன்னு பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் உங்கள் குருக்கு நடுவில் ஏதோ சிக்கல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது சரி, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன். நான் வரேன். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் குருவை நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஊமச்சாமி முந்திப்பார். ஊமச்சாமி கில்லாடினா அவரோட பெரிய கில்லாடி நான். என் தொழில் படுத்ததுக்கு அவர் தான் காரணம். இருந்தாலும் அவரோட திறமையை என்னால் குறைச்சல இடப்பட முடியல. நான் வரேங்க. வாங்க. ஆமாம், ஊருக்கு எப்போ போகிறீங்க? ஊருக்கா? நானா? இல்லை சார், யதார்த்தமாக தான் நான் கேட்டேன். நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். தன்னோட பெரிய அறிவாளியில் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கேஆரை முதல்ல பீட் பண்ணும். நேத்தி பொறுத்த ஒரு பையன் என்ன கேட்கறான், நீங்க பெரிய ஹீரோவான்னு. ஹீரோவா ஜீரோவான்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஊமச்சாமியார் கோவில் இந்த மர்மங்கள்லாம் உடைச்சிடுறேன். I'll break the mystery behind them. I'll expose the whole lot of them. ஐயோ, நான் ஆறுதலுக்கு சொல்ல போக நீங்கள் இப்படி மாறிட்டீங்களே. யாரோ எப்படியோ போட்டும் சார், நமக்கு எதுக்கு வேண்டாத வம்பு. உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது மிஸ்டர் ராமரத்னம். ஐ எம் a peculiar fellow. நீங்கள் வேணா பாருங்க, பெரிய டாக்டர் கேஆர், ஜீனியஸ் டாக்டர் கேஆர், அவரையே மினிஸ்டர் மகன் கேஸில் மண்ணக்காவை வச்சுட்டேன். கேஆருக்கு பைத்தியம் முத்த போகுது. அவரை குணப்படுத்த முடியாம ஊமச்சாமியார் பைத்தியமா தெரிய போறான். நல்ல சகுனமா தெரியலையா டாக்டர் சார்? பைரவன் கடப்பாடுடையவன் ஞால முதல்வனின் புகழ் பாடுபவன் வாலனாம் அவனெதிர் மானிடர் தம்மை காலனாய் வந்தே கவர்ந்து செல்பவன்.
எங்க? இப்பதானே இங்க இருந்துச்சு, அதுக்குள்ள எங்க போச்சு? விடக்கூடாது, வாங்க தேடி பார்ப்போம். பயமுறுத்துறாங்களா? I am not afraid of this. I don't scare easily. யார் இந்த காலபைரவன்? எங்கேருந்து வந்தான்? பார்த்துலாம் ஒரு கை. எனக்கே மூச்சடி காமிக்கிறாங்களா? வாங்க சார். வேணாம் சார், வாங்க சார் போயிடலாம். நம்ம எதுக்கு சார் வம்பு? இந்த நாய் மாத்திரை கண் முன்னால வரட்டும். சார் ஊருக்கு போற வழியை பாருங்க சார். ஊருக்கெல்லாம் போக முடியாது சார். வேணாம் சார், வாங்க சார் நம்ம போலாம். எங்க எங்க இந்த நாய் சுட்டு பசிக்கிறாரு? சார் சார் வேணாம் சார், வாங்க சார் போலாம் சார். விடுங்க சார். எங்க அந்த நாய்? சார் முதல்ல நாயை காமி. சார் சார் நாய் சார். காலபைரவன் பாத்துக்கிறேன் சார். உணர்ச்சி வசப்படாதீங்க சார், வாங்க சார் போயிடலாம். இங்க தானே இருந்தது சார் வாங்க சார், வாங்க நீங்க வாங்க. இங்க எங்க இருந்து சொல்லு சார். வாங்க சார். இங்க தானே இருந்தது சார். ஏய் நில்லு. யார் இது? ஸ்டாப். வெயிட். ஏய் நில்லு. ஏய் நில்லு. யார் அது? நில்லு. ஏய் ஸ்டாப் இட். ஏய் நில்லு. 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 நிக்கலன்னா சுட்டுடுவேன். நில்லு. ஏய் 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 ஸ்டாப் இட். ஏய் நில்லு. நில்லுமா. ஏய் நில்லு. ஏய் நில்லு. சி ஆடா. ஏன் எதையோ எதிர்பார்த்து ஏமாந்துட்டீங்களா? எங்க அந்த நாய்? எந்த நாய்? பின் எதுக்கு ஓடுன? நீங்க துப்பாக்கியோட வாரீங்க, எங்க சுற்றுவீங்களோன்னு ஓடுனேன். போ போ. வைத்தியரே, நல்ல ஆளியா நீ பயந்தது இல்லாம என்னையும் பயமுறுத்தி விட்ட. என்ன மன்னிச்சுங்க டாக்டர், நான் தான் ஆட நாயின்னு தப்பா நினைச்சிட்டேன். உங்க முதல் முயற்சியே புஷ்பானம் ஆயிடுச்சு போல் இருக்கு. எனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாது. இப்பதான் வேகமே அதிகரிச்சிருக்கு. கண்டுபிடிச்சிடுறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன். உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் டாக்டர். ஆமா, what a rich smell. அமெரிக்காவில் இப்படிலாம் மணக்க மணக்க காஃபி கிடைக்குமோ? நோ, பார்த்து பார்த்து போடுற ஃபில்டர் காஃபி கிடைக்காது. எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். அதையும் ஒரு மிஷின் போட்டுரும். எனக்கு இந்த கோவில் மனுஷத்தை விட இந்த ஃபில்டர் சத்தம் ரொம்ப பிடிக்கும். இதை கேட்ட உடனே பாதி காஃபி சாப்பிட்ட தெம்பு வந்துருப்போங்க. சத்த உள்ள வரியா? நான் வந்துட்டேன். நல்லதா அண்ணா, இந்த காஃபியோட சக்கரை தீந்து போச்சு. அப்படியே கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்ட போச்சு. கணக்கா நமக்கு வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வராத, கொஞ்சம் தாராளமாகவே வாங்கிட்டு வா. பிரசாத் அமெரிக்கால இருந்தவர், நன்னா சாப்பிட்டு பழகியிருப்பார். அப்புறம் அம்பா ஒரு மாமி கிட்ட நெய் வாங்கிட்டு வரணும். பட்ஜெட் வரைக்கும் மேல எடுத்தா. இப்பெல்லாம் முன்ன மாதிரி அப்பாவுக்கு தட்டுல காசு விழதில்லை. உங்க சித்தேஸ்வர சாமி வேற கூட்டம் வேணா கூப்பாட வேணா சொல்லிட்டார். என்ன பண்றது, உன்ன மாதிரி நாத்திக்கால் ஜாஸ்தியாயிட்டே இருக்கா. பத்தியா, இதான் சாக்குன்னு குத்தி காட்டுறிய. சார் போட்டோம், இன்னைக்கு சமையலுக்குலாம் இருக்கோ இல்லையோ? நிறவி சமாளிச்சுடுவேன், ஆனா நாளைக்கு கட்டாயம் எல்லாம் வேணும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதையே எடுக்கிற, அது திருப்பதி சாமியோடது. இப்ப இது இந்த மனுஷந்திர சாமியோடது. அப்பா கையிலே காசு கிடையாது, நானும் பாரமான ஆசாமி. என்ன பண்ண சொல்ற? வேண்டாண்ணா, அதுக்காக உண்டியல உடைக்காத, சொன்னா கேளு. கத்தாத சாது, காதுல விழுந்துட போடுது. அப்புறமா பெருமாளுக்கு வட்டியோட சேர்த்து போட்டு கொடுத்துடலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுண்ணா, உண்டியல உடைச்சிடாத. நான் உனக்கு வேற வழி சொல்றேன். என்ன?
லலிதா வலையில கேட்டாது அது அம்மாவோடது. யார்தான் இருந்தா என்ன, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக வலையில அடக்க வைக்கிறதால நன்னா இல்ல. பிரசாத் இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. உனக்கு தெரியுமா அவர் 2-3 நாள்ல தங்குவாருன்னு? என்ன ஆயுசுமா தங்குவாருங்க? வைத்தியம் ஏதோ தங்க காசு செப்பு காசுன்னு சொல்லி அவர் இழுத்து நிறுத்திருக்க. நீ உன் சுவாமி நம்பிக்கையில தான் அப்படி சொன்னியா இல்ல வேற எதுக்காகவான்னு தெரியல. வேற எதுக்காக? என்ன நான் அப்படி பாக்குறேன்? காரணமா தான். என்ன காரணமா? சிம்பிளா சொல்ற லலிதா, பிரசாத் ஒரு ஆகாச சந்திரன். நாமெல்லாம் ஊருக்குருவீங்க. ரொம்ப ஆசை வளர்த்துக்காது. மணி எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம போயிடுச்சு. என்ன பிரசாத் அறிவு அது இதுன்னு? நேரடியாவே விஷயத்துக்கு வந்து வரேன். இனிமே உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. பாரமா? நீங்களா? யார் சொன்னது? என்னது இது பாரம் அது இதுன்னு பேசிட்டு? இவர் ஏதோ வளர்றாரு. நீ முதல்ல காஃபி கூட வரும். இல்ல மணி, நான் இந்த காஃபியை வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? இனிமே நான் இந்த வீட்டுல ஒரு பேயிங் கெஸ்டா தான் இருப்பேன். அப்படின்னா? அப்படின்னா நான் என்ன சாப்பிட்றேனோ அதுக்கு பணம் கொடுத்துருவேன். நாங்க ஒன்றும் ஹோட்டல் நடத்தலையே. அதுக்காக இது ஒன்றும் சத்திரமும் இல்லையே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க காஃபி சாப்பிடுங்க. இப்போ பேசிடலாம். நீங்க என் தங்கைய சமயத்தில் காப்பாத்தினவர். நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நானும் தான். எங்க அப்பாவை சாமி சொல்ல மீறி நீங்க ஆசிரமத்தில் சேர்க்கலையா? பிரசாத், இந்த பேய்ங்க சமாச்சாரம்லாம் இங்க சரிப்பட்டு வராது. நாங்க குடிக்கிற கூழ்ல உங்களுக்கும் கொஞ்சம் தரதில்ல. நாங்க ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அப்போ நீங்க என்ன அசலா நினைக்கல, அப்படிதானே? நினைக்க முடியல. இங்க நான் வந்ததுல இருந்து என் எண்ணங்களே மாறி போயிடுச்சு. 10 நாளுக்கு முன்னாடி இந்த நிமிஷம் நியூயார்க்ல கார்ல போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த மலை காட்டுல உங்க வீட்டுல லலிதாவுடைய காஃபியை சாப்பிட போறேன். பரவாயில்ல பிரசாத், நினைக்கிறத உங்களால சொல்ல முடியறது. ஆனா என்னால முடியலையே. சரி, நீங்க காஃபி சாப்பிடுங்க. நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னது இது ஆளை முழுங்குற மாதிரி பார்த்துண்டு? என்னென்னமோ பண்றது. எனக்காக உன் வலையிலேயே கட்டி கொடுத்தியே, என் மேல அவ்வளவு அக்கறையா? ஆசை. எங்க போற இவ்வளவு வேகமா? இங்கதான் இருக்கடா. உங்களை தான் தேடிட்டு போறேன். என்ன தேடியா? வா இங்க வா. என்ன மணி, என்ன விஷயம்? என்ன வந்து போய் சொல்லு. எங்கிட்ட என்ன தயக்கம்? எனக்கு கொஞ்சம் பணம் கடனா வேணும். அவ்வளவுதானே? இதுக்கு என்ன தயக்கம்? கடன் வாங்கி கடன் கொடுத்தாதான் பணத்தோட அருமை தெரியும். எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபா தேவைப்படுறது. ஆமா, என்ன திடீர்னு கடன்லாம் கேட்குற?
வீட்டில் தான் விசேஷமா? டாக்டர் மகன் பிரசாத் கூட தங்கியிருக்காரு இல்லையா, அவருக்காக. இந்த தம்பி இனிமே உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறாரா? ஆமாம் வைத்தியரே, பிரசாத் ரொம்ப நல்லவராக தெரிகிறார். எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் உங்ககிட்ட மட்டும்தானா? என்ன கேட்குறேன்? இல்லை உங்ககிட்ட மட்டும்தானா இல்லை லலிதா குடும்பமான்னு கேட்டேன். உங்ககிட்ட மறைக்கிறதுல என்ன இருக்கு வைத்தியரே? லலிதா பிரசாத விரும்புகிறா. ஸ்னேகம் காதல்லாம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகுது. பார்த்துப்பா, ரொம்ப வேகமாக போகாத. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஏதோ என் மனசில் பட்டதை சொல்கிறேன். மணி, நீ என் புள்ள மாதிரி. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது உனக்கு நல்லதாக இருக்கணும். இந்த பணம். ரொம்ப நன்றி வைத்தியரே, சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றேன். எப்படி? வேலை தேடின்னு இருக்க இல்லையா, கிடைச்சதும் கொடுத்துட்றேன். அப்போ உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ கோவிலில் பூஜை பண்ண போகிறது இல்லையா? முதல்ல அப்பா அங்கே பூஜை பண்ணுறான்னு பாருங்க. என்ன சொல்கிற? இந்த கோவில் மர்மம்லாம் வெளியே வந்த உடனே அப்பாவே மனசு மாதிரி வேலையை விட்டாலும் விட்டுருவார். இப்போதான் ஒரு கவிதை தோணுச்சு. ஆனால் அதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் ஒத்து போலையா? என்ன கவிதை சொல்லுங்க. சொல்கிறேன். முகமறியா முப்பாட்டன் என் மனக்கண்ணில் மீசையுடன் மிடுக்காய். பரன் மீதிருந்த புகைப்படத்தில் என் முப்பாட்டன் பலருள் ஒருவனாய். எழுதிவா என்று ஏவினாள் என் அன்னை. பெரிதாய் எழுதி வந்த புகைப்படத்தில் மீசையில்லா என் முப்பாட்டனுக்கு ஒன்றரை கண். என்னண்ணா இந்த சக்கரை பணத்துக்கு என்னண்ணா பண்ணீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ இதை வச்சுக்கோ, நான் மற்ற மளிகை சாமான் இன்றைக்கே வாங்கிட்டு வந்துடுறேன். மணி, யார்கிட்ட கடன் வாங்குனீங்க? இல்லை சும்மா சொல்லுங்க. இல்லை, அது வந்து என்கிட்ட கடன் வாங்கினா உங்க கௌரவம் குறைஞ்சிரும். வேற யார்கிட்ட வாங்கினா உங்க கௌரவம் குறையாதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க பிரசாத்? யாராவது அவ கெஸ்ட் கிட்ட சாப்பிட்டதுக்கு பணம் வாங்குவாளா? கெஸ்ட் கிட்ட வாங்கக்கூடாது சரி, ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கலாமே. ரொம்ப தேங்க்ஸ் பிரசாத், உங்களை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு. தேங்க்ஸ் வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது. நான் சொல்றபடி கேட்டதான் இந்த தேங்க்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்ன பண்ண சொல்லுங்க. முதல்ல யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தீங்களோ அவர்கிட்ட போய் பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அடுத்து இன்னொரு 3 மாசத்துக்கான மளிகை சாமானை நாம போய் வாங்கிட்டு வரோம். ஓகே? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். உங்க குடும்பத்துல ஒருத்தனை நான் நினைச்சா உடனே கிளம்புவோம், இல்லைன்னா நான் கிளம்புறேன். அம்பா ஒரு போலாமா? லலிதாம்மா, வா செவந்தி. இந்தாம்மா தேனு. அப்பா கேட்டார்ல. ஏன் செவந்தி, எங்க இருந்தோ திடீர்னு வந்து இப்படி அபிஷேகத்துக்கு தேன் கொடுக்குற, வந்த மாதிரி திடீர்னு காணாம போயிடுற. கொடுக்குற தேனுக்கு காசும் வாங்கிக்கிறது இல்ல. வாங்கிக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணி போவல்ல, அப்பா வாங்கிக்கிறேன். ஆமா, இவங்க எங்க போறாங்க? அம்பா ஊருக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு. ஒண்ணுக்கு 3 வாங்க சொல்லு. இன்னும் விருந்தாளி வரப்போகுதுல்ல. விருந்தாளியா? ஆமாம்மா, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதுக்கு விருந்தாளி வருவாங்கல்ல.
பிரசாத், ஏன் நிறுத்தல்? அந்தோணி முத்து மாதிரி இருக்குல்ல? அந்தோணி வேண்டாம் பண்ணி கூப்பிடாது. அவன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறது பார்த்தா சந்தேகமா இருக்கு. சேற்றில் மறையலாம், கூற்றில் பைரவ நாமம் இருந்திடில், ஊற்றில் ஒடுங்கலாம், உற்றாரை ஒடுக்கலாம், பேற்றில் பைரவன் பேரருள் இருந்த